லாஸ்ட் சீசன்ல இருந்தே அவங்க அதே ஒரு பேட்டர்ன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 280 பிளஸ் அடிப்பாங்க. பட் அவங்களுடைய பவுலர்ஸும் ஒரு 240 வரைக்கும் கன்சீட் பண்ணுவாங்க. என்ன ஒரு பேட்டர்ன்னா ஒரு 2-3 ஓவர்ஸ் நல்லா போல் பண்ணிடுவாங்க. பேட் கமின்ஸ் ஒரு சைடு வந்து நல்லா இழுத்து போட்டுருவாரு. லாஸ்ட் சீசன் நடராஜன் இருந்தாரு. அவரு கொஞ்சம் அந்த ஒரு 2-3 ஓவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி அந்த கேம் வந்து அப்படியே எடுத்துட்டு வருவாங்க. இந்த வருஷம் அந்த மாதிரியான பவுலர்ஸ் இல்ல. பேட் கமின்ஸ் என்னதான் ஒரு சைடு போட்டாலும் அவரும் லாஸ்ட் லாஸ்ட் மேட்ச் ரன் கன்சீட் பண்ணாரு. இந்த மேட்ச் நிக்கோலஸ் புரன் மாதிரியான இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எடுத்தாலும் அவருடைய பவுலிங்லயும் சில ஓவர்ஸ் ரன்ஸ் போச்சு. ஹர்ஷல் பட்டேல் ஒரு பெரிய லிங்கா நான் பார்த்தேன். ஆக்சுவலா அந்த பேட்டிங் லைன் அப்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரி. ஏன்னா அவருடைய அந்த ஸ்லோ பார்ஸ் கட்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பட் அதுமே இன்னைக்கு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அவரையும் அடிச்சுட்டாங்க. சோ அவர் ஃபார்முக்கு வர்றது கண்டிப்பா வந்து எஸ்ஆர்எச் டீமுக்கு வந்து மத்த பவுலர்ஸ் ஷமி மாதிரியான பவுலர்ஸ் ஃபார்முக்கு வரதை விட ஹர்ஷல் பட்டேல் வந்து மெயின் இம்பாக்டா இருப்பாரு. ஸோ அவருடைய அந்த ஸ்லோ பால்ஸ், அவருடைய அந்த கட்டர்ஸ் பால்ஸ் எல்லாம் விக்கெட் டேக்கிங் அந்த பழைய ஹர்ஷல் பட்டேல் மாதிரி திரும்ப வந்தாரு அப்படின்னா எஸ்ஆர்எச் உடைய அந்த பவுலிங் யூனிட் வந்து ஸ்ட்ராங் ஆகும்.